இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6வது தந்திரம் 7வது தலைப்பு அருளுடைமையின் ஞானம் வருதல். பாடல் எண் 1647. போன வகுப்புல 2 பாடல் பார்த்தோம். ஸோ இறையருள் எப்படி இங்கு நிறைந்திருக்கிறது, இந்த இடத்துல இப்படி நிறைந்திருக்கக்கூடிய அருளை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத அந்த தலைப்பு. முதலடியில் புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில், இது முதலடி. இது படிக்கும் போதே எல்லாருக்கும் ஒரு எளிமையான புரியக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது எல்லாமே. இந்த பாடலே கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருக்கும். புண்ணியம் பாவம் 2 விஷயம் இருக்குது. 2 உள பூமியில் அப்படிங்கிறார். அப்போ இந்த பூமியில் தான் புண்ணியம் பாவம் 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இந்த பூமியில் இருக்குது, இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்றத நம்ம ஒன்று புரிஞ்சிக்கலாம். 1. 2வது ஒரு விஷயம் புரிஞ்சிக்கலாம். என்ன புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல பாவம் புண்ணியம் இல்லை அப்படின்னா, இங்கே புண்ணியம் நிறையா சேர்த்து பாவம் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு முக்தி பிறவி கிடையாது என்பது நிச்சயம். புண்ணியம் அதிகமாக இருந்தால் கூட நம்மளால் இறைவன் இருக்கிற இடத்திற்கு செல்ல முடியாது. அந்த புண்ணியத்தை கூட நம்ம இங்கேயே அனுபவித்து தீர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்ற விஷயத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயத்தையும். இதற்கு உதாரணம் அடிக்கடி நம்ம நிறைய முறை சொன்ன ஒரு உதாரணம் தான் கர்ணனுடைய உதாரணம். கர்ணன் நிறைய புண்ணியம் வச்சுருந்தான். இவன் தானம் நிறைய பண்ணி புண்ணியம் நிறைய வச்சுருந்தான். ஸோ கிருஷ்ண பரமாத்மா இங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டார். திருப்பி உனக்கு பிறகு வேணாம் உனக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் பாவம் புண்ணியம் இல்லாத நிலையில் தான் இறைவனடி சேர்ந்தான் கர்ணன் இந்த இடத்துல. அப்போ பலர் கேட்கலாம் இந்த இடத்துல, அப்போது புண்ணியத்தையே தானம் பண்ண பலன் ஒன்று இருக்கும்ல, அப்போ அதுக்கும் புண்ணியம் இருக்குமில்லன்னு கேட்கலாம். அதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தையே கர்ணனுக்கு காமிச்சார். தைரியமாக பார்த்தான். அர்ஜுனை கூட பார்த்தோம்னா பயந்தான் விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது, இவன் பயப்படலை இந்த. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சு கொண்டது, இந்த பூமியில் மட்டும்தான் 2 விஷயம் இருக்குது. 2த்தையும் இங்கேயே தீர்க்கணும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, நம்மக்கிட்ட என்ன புண்ணியம் இருக்கணும்னு நமக்கு தெரியாது, நம்மக்கிட்ட என்ன பாவம் இருக்கணும்னு தெரியாது இல்லையா? 2மே நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் 2மே நமக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை 2வது அடியில் சொல்கிறாரு, நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள் அப்படிங்கிறார். நன்னும் பொழுது அப்படிங்கிறாரு. நன்னுதல் அப்படின்னா கிட்டுதல் அப்படின்னு பொருள். எது கிட்டும் இந்த இடத்துல? ஞானம் கிடைக்கும் போது மட்டும்தான் கிட்டும். இல்லையா? ஞானம் எங்கே வரணும் இந்த இடத்துல? இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல அந்த ஞானம் கிடைக்கும். அப்போ அருளுடைமையின் ஞானம் வருதல் தலைப்பு இந்த இடத்துல வந்துடுச்சு, நன்னும் என்ற வார்த்தையிலேயே. சரிங்களா? ஸோ இறைவனுடைய அருளானது கிடைக்கிறது, அதற்கு பொழுது அந்த இடத்துல ஞானமானது வருகிறது. ஞானம்னா கொஞ்சம் பெரிய அறிவு. அது கிடைச்சதுக்கு பின்னாடி அறிவார் சில ஞானிகள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்களா, அந்த புண்ணியம் எவ்வளோ இருக்குது பாவம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியலையா? சில ஞானிகளால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியுதான். பல ஞானிகளால் இங்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதை ஒரு விஷயத்தை இங்கே பதிய வைக்கிறார். ஏன்னா ஞானம் கிடைச்சிட்டாலே இப்போ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஞானம்ன்றது ஒன்று, அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாருக்கும் எவ்வளோ புண்ணியம் இருக்குது பாவம் இருக்குது தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, சில பேரால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியுது. ஏன் சில பேரால் மட்டும் தெரிஞ்சிக்க முடியுதுன்னா, திருமந்திரத்திலே சில பாடல்களில் குறிப்பிட்டிருப்பார். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆற்றல் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா கூட, அவருக்கு தானுக்கு கிடைச்சிருச்சின்ற ஒரு சிறு எண்ணம் சிந்தனை வந்தால் கூட அவர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழான நிலைக்கு இறங்கிடுவார். கிடைத்த ஞானத்தினால் ஒரு பயனும் இல்லை அப்படின்ற நிலையில் அதையும் அவர் இழந்துடுறாரு அப்படின்னு சில பாடல்களில் கருத்துக்கள் இருக்கும். இப்போ ஞானம் பெற்றாலும் இந்த இடத்துல நான் எனது என்ற எண்ணம் இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அந்த சில ஞானிகளால் மட்டும்தான் இதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. இது 2வது அடியில் சொல்கிறார். 3வது அடியில் எண்ணி 2ஐயும் வேறறுத்து அப்புறத்து அப்படிங்கிறார். ஸோ இப்போ ஞானிகள் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்ட பின்பாக என்ன செய்கிறாங்க? எண்ணி அப்படிங்கிறாரு. எண்ணின எண்ணுதல். எதை நினைக்கிறாங்க இந்த இடத்துல? ஆஹா இவ்வளோ பாவம் இருக்குது இவ்வளோ புண்ணியம் இருக்குது அதுவும் நினைக்கிறது தான். ஆனால் ஞானிகள் இல்லையா அவங்க, அதனால் அவங்க எப்படி நினைப்பாங்க இந்த இடத்துல? ஓகே இருக்குது, இதை எப்படி போக வைக்கிறதுன்னு தான் சிந்திப்பாங்க முதல்ல இல்லையா? இப்போ ஒரு புது சட்டையில் அழுக்கு பட்டுச்சுன்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? சரி கரை பட்டுருச்சு, இதை எப்படி போக வைக்கிறதுன்னு தான் சிந்திப்போம்.
சின்ன பசங்களை பாருங்க, ஒரு 4 வயசு 5 வயசு பசங்க, அவங்க சட்டையிலையோ இல்லை அவங்க பொருள் ஏதாவது ஒன்று பட்டுச்சுன்னா முதல்ல அழுக தான் ஆரம்பிப்பாங்களே தவிர்த்து அவங்க இது எப்படி போக வைக்கிறது, நேராக அப்பா அம்மாட்ட வந்து இந்த பாருங்க என்கிட்ட இருக்க பொம்மை இல்லை சட்டை இது அழுக்கு பட்டுருச்சு இல்லை உடஞ்சிருச்சு, இதை வந்து பொம்மை உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இது எப்படி சரி பண்ணலாம், வேறு வாங்கி கொடுப்பீங்களான்லாம் கேட்க மாட்டாங்க, அழுக தான் செய்வாங்க முதல்ல. ஆனால் பெரியவங்க யோசிப்போம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுபோலத்தான் ஞானிகள் இங்கு சிந்திக்கின்றார்கள், எப்படி இதை போக வைக்கிறதுன்னு. எப்படி எண்ணி இரண்டையும், புண்ணியத்தையும் பாவத்தையும் வேறறுத்து அப்புறத்து அப்படிங்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு, வேறறுத்து அப்படிங்கிறார். அப்போ பாவத்தையும் புண்ணியத்தையும் வேரோடு அறுக்கிறாரா இந்த இடத்துல. திருப்பி எக்காரணம் கொண்டும் அது அவர்களை பற்றாதபடி, இல்லை திருப்பி பற்றாதபடின்னு சொல்கிறத விட வளராதபடி அப்படின்னு சொல்லிக்கலாம். அணு அளவு புண்ணியம் இருந்தாலும் அது அப்படியே திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். பாவம் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. அதனால் வேரோடு அறுத்து அப்புறத்து அப்படிங்கிறார். அப்புறத்து அப்படின்னா அப்புறப்படுத்துதல் ஃபஸ்ட்டு. ஏன்னா வேரோடு அறுக்கிறது ஒன்று இருக்குது, அறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்களா, தூக்கி போடுறாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால் அப்புறம் அப்படின்னா அந்த பக்கம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அதனால் வேரோடு அறுத்து அப்புறத்தை தூக்கி போட்டுறாங்க இந்த இடத்துல. எக்காரணம் கொண்டும் யாராலும் எந்த விதமான பாவ புண்ணியமும் இவர்களை அண்ட விடாதபடி தூக்கி போடுறாங்கன்றது ஒரு கருத்து. ரெண்டாவது ஒரு சின்ன கருத்து ஒன்று இருக்கு உட்கருத்தாவே. அது என்ன அப்படின்னா, ஒன்று தூக்கி போட்டுறாங்க, இவர்கள் வழியாக பாவ புண்ணியம் இல்லை என்பதை தூக்கி போட்டாடுறாங்க. மீண்டும் அவர்களை பற்றாதபடி வேறு யாராவது அது அவர்களால், அதாவது தம்மை சுற்றி இருப்பவர்களால் இல்லை தூரத்தில் வேறு ஏதேனும் ஒரு பொருளால் பற்றி இருக்காதபடியும் பார்த்து கொள்வார்கள் இந்த இடத்துல. இதற்கு உதாரணம் பார்த்தோம்னா, இது ஒரு அடிக்கடி நம்ம சான்று சொல்லிக்கலாம், பட்டினத்தாருடைய சீடர் இல்லையா, அவருடைய வரலாறு தெரியும் இந்த இடத்துல. கோயில் வாசலில் உட்காந்துருக்கும் போது ஒரு திருவோட்டு மேலே அவருக்கு தான் இருந்தால் சாப்பிட முடியுன்ற ஒரு சின்ன எண்ணம் இல்லையா. பத்திரகிரியார் எல்லாருக்கும் தெரியும், பத்திரகிரியார் ஒரு திருவோடு ஒரு ஏன்னா தனக்கு வர்ற சாப்பாடை அவர் அந்த இடத்துல கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாரு இந்த இடத்துல. அவர் சரிங்களா, இது சாதாரணமாக நடக்கிறதுனா இதில் என்ன இருக்குது, அப்போ இனிமேட்டு நாய்க்கு சோறு வைக்கக்கூடாதான்னு பலர் எண்ணலாம். இப்போ பிரச்சனை சோறு வைக்கிறது கிடையாது, அவருடைய எண்ணத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த திருவோடு இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியுன்ற ஒரு எண்ணமும் இந்த இடத்துல சரிங்களா. இந்த நாய்க்கு வந்து ஐயோ அது பசியோடு இருக்கே இந்த இடத்துல அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் இந்த இடத்துல. இதுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், அது சாப்பிடாது அப்படின்ற எண்ணம். ஏன்னா இப்போ இவர் சாப்பாடு கொடுக்கலாம் கூட அது வேற எங்கேயாவது போய் சாப்பிட்றோம், ஆனால் இவர் டெய்லி சாப்பாடு வச்சிடறாருன்றாங்களா, அவர் இவரை சுற்றிட்டு இவர் கூடவே கிடக்கு இந்த இடத்துல. ஸோ தன்னால் மட்டும்தான் அதோடைய பசியை தீர்க்க முடியும் என்ற ஒரு சிறு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த இடத்துல ஒரு பற்றை உண்டாக்கிடுது இந்த இடத்துல. அதை போக்க வைக்கிறதுக்காகத்தான் பட்டினம், வேற எல்லா எண்ணமும் போயிடுச்சு அவர்கிட்ட, அந்த சின்ன எண்ணம் இருக்குது, அதை போக்க வைக்கிறதுக்கு தான் பட்டினத்தார் வந்து என்ன பண்ணுறாரு, குடும்பஸ்தன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ தான் அவர் அதையும் தூக்கி போட்டு முழுமையான இந்த ஞானத்தை அடையிறாரு இந்த இடத்துல. அப்போ அப்புறத்து அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு திருவோடு, அது அசையா பொருள் தான் அது இந்த இடத்துல. உலக ரீதியாக பார்க்கும்போது அது அசையா பொருள் இந்த இடத்துல. அந்த பொருள் கூட ஒரு சின்ன பற்றை உண்டாக்கிறோம், அது கூட உண்டாக்காதபடி என்ன பண்ணுறாங்க, தூக்கி எறிகிறார்கள். தூக்கி எறிஞ்சிடுறாரு. ஸோ அப்போ அவர்களுக்கு இந்த இடத்துல ஞானம் கிடைச்சிரும், அதை வச்சு இறைவனை போய் அடைஞ்சிடுறாங்க. இப்போ அடுத்த அடியில் என்ன சொல்கிறாரு, அண்ணல் இருமிடம் 5 கொள்ளீரே அப்படிங்கிறார். ஸோ இவ்வளோ நேரம் 3 அடியே என்ன சொன்னார், உலக ரீதியாக என்ன நடக்கின்றதோ அதை சொன்னார் இந்த இடத்துல. பாவ புண்ணியம் 2 பூமியில் இருக்குது, ஞானிகள்லாம் இதை தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வேரோட அறுத்து போட்டுறாங்கன்றத 3 அடியில் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டார். 4வது அடியில் என்ன சொல்கிறாரு, அண்ணல் இரும் இடம் அப்படிங்கிறார். அண்ணல் அப்படின்னா இறைவன் தான் இந்த இடத்துல. யார் ஒருவர் தலைவராக இருக்கின்றாரோ, யார் அவரே அடியவராக இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட அந்த அண்ணல் இரும் இடம் அப்படிங்க. இரும்னா இருக்கின்ற இடம் அப்படின்னு பொருள். நம்ம பேச்சு வழக்காக சொல்லுவாங்க, பழைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பேச்சு வழக்கு இப்போ அற்று போச்சு, இருமையா கொஞ்சம் நேரம் அப்படின்வாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, கிளம்புறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். இருங்கன்ற வார்த்தையை தான் சொல்லுவோம் இந்த இடத்துல. இலங்கையில் வேறு சில வார்த்தையை விட பயன்படுத்தலாம். பட் அது தூய தமிழில் சிறிது நாட்களுக்கு முன் பழைய சினிமாக்கள் எல்லாம் பார்த்தா அந்த வார்த்தை வரும், இருமையா சிறிது நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த வார்த்தை உண்டு. ஸோ இரும்னா அந்த இடத்துல இருங்கள் அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல அண்ணல் இரும் இடம் அப்படிங்கிறது. இப்போ இரும்னா என்ன, இருக்கிறார் இந்த இடத்துல, ஏற்கனவே புதுசாக வரல, ஞானம் கிடைத்ததற்கு பின்பாடி அவர் இங்கே வந்திருக்காருன்னு பொருள் அல்ல, ஏற்கனவே இங்கே இருக்கின்றார் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல.
ஏன்னா அது ஒரு சிந்தனை பல பேருக்கு இருக்கும். ஞானம் அடைஞ்சாதான் இறைவன் வருவார், இல்லைன்னா வரமாட்டார் அப்படின்ல. இறைவன் எப்பொழுதும் எங்கேயும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார். நம்ம தெரிஞ்சிக்கல, ஞானம் வந்தாச்சுன்னா தெரிஞ்சிடும். நாம அதோ தான் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ அந்த இறைவன் இருக்கின்ற இடம் ஆய்ந்து கொள்ளீரே அப்படிங்கிறார். ஆய்ந்துனா என்ன இந்த இடத்துல சொல்கிறாரு? ஆராய்ச்சி தெரிந்து கொள்ளுங்கள் ஞானம் பெற்ற பிற்பாக. என்ன ஆராய்ச்சி இந்த இடத்துல அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு இறைவன் எங்கேப்பா இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? அந்த கோயிலில் இருக்காரு இல்லையா, இல்லை சாமி படத்தில் இருக்காரு, சிலையில் இருக்காரு, இதுதான் சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல பாடலில் இருக்க ஆய்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டது. ஞானம் பெற்றதுக்கப்புறம் எந்த ஞானிகளும் வந்து என்ன இந்த இடத்துல தான் இறைவன் இருக்காருலாம் சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல, இல்லையா? இல்லை அங்கெங்கனாதபடி எங்கே பிரகாசமாக இறைவன் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு பொருளையும் இறைவன் இருக்கின்றார் என்பதை ஆய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருளையும் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் உயிர்களையும் தான் இந்த இடத்துல. அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடமிருந்து எந்த விதமான பாவ புண்ணியமும் இவரை அண்டாது. இப்போ யாரோ ஒரு மனிதர் வந்து ஐயா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுக்குவோம். இவர் ஞான நிலைக்கு ஞானி ஆயிட்டாரு, இல்லை கண்ண மூடி உட்காந்துருக்காருன்னே வச்சுக்குவோம். யாரோ ஒருத்தர் உணவு கொண்டு வந்து கொடுக்குறாரு, இவருக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுறாங்க, இல்லைனா கொடுக்கல, ஒரு கண்ண மூடி உட்காந்துருக்காருன்னே வச்சுக்குவோம். ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சாப்பாடு பொட்டலை வச்சுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ இன்னொருத்தர் வர்றாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுவார்? இதை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல இது உலக ரீதியாக நமக்கு தெரிந்து கொள்ளவே தெரியும், இது இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இது கொடுக்கறதுனால இவருக்கு ஒரு புண்ணியம் பற்றணும் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா இவர் சாப்பாடை தானம் விடாமல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. ஆனால் இவரை வந்து அந்த புண்ணியம் பற்றணும் இந்த இடத்துல. ஆனால் புண்ணியம் பற்றாது. ஏன் பற்றாதுன்னா, இவர் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தவரையும் இறைவன் யார் அண்ணல் சொன்னார் இல்லையா, இறைவனாக பார்ப்பார் இந்த இடத்துல. வாங்க போகிறவரையும் இறைவனாக தான் பார்ப்பார் இந்த இடத்துல. அந்த சாப்பாட்டையும் இறைவனாக தான் பார்ப்பார். நம்ம அண்ணல்னா தலைவன், அடியவர்னு சொல்லியிருந்தோம். ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் அண்ணலாக அவரும் இருப்பார், அவரும் அடியவராக தான் இருப்பார். இவர் என்ன நினைப்பார்? சாப்பாடை கொண்டு வந்து தலைவன் கொடுத்துட்டு அதே சாப்பாடை கொண்டு வந்து இறைவனே வாங்கிட்டு போயிட்டாரு. இறைவனே கொண்டு வந்து கொடுத்துட்டு இறைவனே என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டு போயிட்டாரு. எதை வாங்கிட்டு போயிட்டாரு? சாப்பாடாக இருக்கக்கூடிய இறைவனை. இப்போ மூணுமே இறைவன் தான். கொடுத்தவரும் இறைவன் தான், கொடுக்கப்பட்ட பொருளும் இறைவன் தான், அதை வாங்கி கொண்டு சென்றவரும் இறைவன் தான். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சும்மா உட்காந்துருக்கேன். இந்த எண்ணத்தை நீங்கள் ஆய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். கொள்ளீரே அப்படிங்கிறது. இப்போ இந்த கொள்ளீரேனா என்ன? இந்த இடத்துல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஒன்று, அந்த ஞானிகள் அப்படி தான் இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கும் இந்த இடத்துல பாடமாக சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ நாமும் இதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்மை சுற்றி அருளானது சுற்றி சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது, இறைவனுடைய அருள். அப்போ அந்த அருளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இல்லையா, இந்த அருளை வந்து நம்ம முழுசாக பெற்றுக்கணும் இந்த இடத்துல. ஸோ நமக்கு தெரியல. அப்போ பெற்றுக்கொள்ள வேண்டிய வழி என்ன? இந்த இடத்துல ஆரம்ப நிலை புண்ணிய பாவம்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும். அதன் வழியாக எப்படி இறைவனை அடைதல்? ஸோ இந்த பாடலை ரொம்ப அழகாக சொல்லிட்டார் இந்த இடத்துல. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, புண்ணிய பாவம் என்று இந்த உலகத்தில் இரண்டு இருக்கின்றது, அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதை வைத்துக்கொண்டு இறைவனை எப்படி அடைவது? நம்ம இந்த ஞானிகள் எல்லாருமே அவர்களுக்கு என்ற இறைவன் அந்த அருளை, இறைவனுடைய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் இந்த புண்ணிய பாவத்தையும் தெரிந்து கொள்கின்றார்கள். தெரிந்து கொண்ட பின்பாக தன்னிடம் இருக்கக்கூடிய புண்ணிய பாவத்தை வேரோடு அறுத்து தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். மேலும் தன்னை பற்றாதவாறு பிடித்து கொள்கின்றார்கள். இதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இதே போலவே நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். படிக்கக்கூடிய மனிதர்கள், தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லாரையுமே நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் இறையா பார்க்க ஆரம்பிங்க. அண்ணலாகவும் அடியவராகவும் இருக்கக்கூடிய இறைவன், தலைவராகவும் அடியவராகவும் இருக்கக்கூடிய இறைவனை தெரிஞ்சுக்கோங்க. அதன் வழியாக உங்கள்கிட்ட இருக்க பாவ புண்ணியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை வேரோடு அறுத்து போட்டுருங்க, இறைவனை பெற்று அடையுங்கள். ஸோ இந்த பாடலில் சொல்கிறாரு. ஐயா, இப்போ வந்துட்டு ஒரு சூழ்நிலைய வந்து பாசிட்டிவா சொல்லி அதை இறைவன் நீங்க சொன்னீங்க. ஒருத்தர் உணவு கேட்கிறாரு, இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்ப அந்த உணவு கொடுப்பவர் எடுப்பவர் எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில அப்படி நினைக்க முடியுமாங்க ஐயா? ஒருத்தர் வந்து ஒரு மரக்கட்டையால இன்னொருத்தரை தள்ளி விடுறாரு. அப்போ அந்த தள்ளி விடுறவரு, தள்ளி விடப்பட்டவர், மரக்கட்டை எல்லாமே இறைவன் நம்ம நினைச்சிட்டு தள்ளி போயிட முடியுமாங்க ஐயா? நிச்சயமா அது ஞானிகள் அப்படித்தான் செய்கிறாங்க. அவங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஞானிகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்லா தெரியும், பட் நம்ம கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா கடுமையான ஒரு புயல் மழை பெய்ஞ்சுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. பல ஜீவராசிகள் நீரில் அடித்து செல்லப்பட்டது. பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
மலையும் இறைவன்தான், அந்த நீரும் இறைவன்தான், அடித்து செல்லக்கூடிய ஜீவராசியும் இறைவன்தான். இது அவர்களுக்கு முழுமையாகவே தெரியும். எப்போ அவங்க இதில் தலையிடுவாங்க அப்படின்னா, இப்போ நடக்கின்ற நிகழ்வு தர்மத்தின்படி நடக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கோணம் இருக்குது. யுகத்திற்கு என்ற ஒரு தர்மம் இருக்குது, சரிங்களா? அந்த யுக தர்மத்தின்படி தான் அந்த உலகத்தை இறைவன் இயக்கி கொண்டிருக்கார். அந்த தர்மம் கொஞ்சம் மீறும் போது மட்டும்தான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன், அவருக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த தர்மம் மீறும் போது மட்டும்தான் அவர் உள்ளேருந்து வெளிப்பட்டு என்ன பண்ணுவார், அதை கொஞ்சம் மாற்றி வைப்பார். அதுக்காக அங்கேருந்து இறங்கி அடிக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு பிடிக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குல்லையா, அவர் நினைச்சாருனாலே போதும், என்ன வேணால் நடக்கும். அப்படி கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க இந்த இடத்துல. ஸோ மூலம் இந்த இடத்துல அந்த இடத்துல நியாயம் இருக்கா, இவன் மேலே தப்பா இவன் மேலே தப்பா இதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. இறைவனுடைய தர்மம் மீறப்படுகின்றதா இல்லையான்றதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க இந்த இடத்துல. அது வரைக்கும் அவங்க எதுவுமே தலையிட மாட்டாங்க. அவர்கள் தலையிடாத காரணத்தினால்தான் உலகத்தில் இன்றைக்கி இவ்வளவு துன்பங்கள் நடக்கின்றது. பல இடங்களில் குண்டு வெடிக்குது, தீவிரவாதிகள் இவ்வளோ தூரம் இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ தீவிரவாதம், டெரரிசம் இருக்குது, நாடுகளுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஞானிகள் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இறை செயலாக நடக்கின்றது. ஏன்னா அது நடக்க வேண்டும் என்பதும் கலியுக விதி தான் இந்த இடத்துல, தர்மம் தான் இந்த இடத்துல. அதனால் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் விளைவாக பலருடைய வினைகளும் தீர்க்கப்படுகின்றது. அதையும் முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் இந்த இடத்துல. பலருடைய வினைகள் தீர்க்கப்படுகின்றது தீர்க்கப்பட வேண்டும் என்ப காரணத்தினால்தான் இறைவன் இதெல்லாம் நடத்துகிறாரு. அவங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது தர்மம் கொஞ்சம் தாண்டி போகும், தர்மம் மீறும் போது மட்டும்தான் அவர்கள் இதை மாற்றி வைப்பாங்க. சரிங்களாம்மா? ஞானிக்கோ சரிங்க ஐயா. சாதாரண மனிதர்கள் நாம அதை தடுக்கணும்னு நினைக்கிறோமேங்க ஐயா, இல்ல அந்த இடத்துல போய் ஏதாவது விலக்கி விடணும்னாவது நினைக்கிறோங்களே, அப்ப அது சரிங்களா தப்புங்களா? நீங்க மனித ரீதியாக பார்க்கும்போது சரிதான், தாராளமாக செய்யணும்னா மனிதன் அவனுக்கு ஆற்றல் இருந்ததுன்னா செய்யலாம். ஆனால் என்ன ஒன்று, நான் தான் இதெல்லாம் தீக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு போனால் அது அவனை மேற்கொண்டு அகங்காரம் பற்றத்தான் செய்யும் அந்த மனிதன். முக்கியம் இந்த இடத்துல நமக்குள்ள எண்ணம் வருதா? ஏன்னா இப்போ இன்றைக்கே பாருங்களேன், 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், இன்னொருத்த விலைக்கு விட்டுட்டானே வச்சுக்குவோம் இல்லையா? முடிஞ்சு போச்சு, சண்டையும் முடிஞ்சு போச்சு, போயிட்டான், இன்னொருத்தன் விலைக்கு விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. சண்டை போட்டவங்க கூட மறந்துட்டு போயிடுவாங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு. சண்டை போட்ட 2 பேருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, டைவெர்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, மறந்துடுவாங்க சுத்தமாக. ஆனால் அந்த விலைக்கு விட்டவங்க இருக்கான் பாருங்க, இவ்வளோ பெரிய சண்டை நடந்து தெரியுமா, நான் தான் விலைக்கு விட்டேன், நான் இல்லைன்னா ஆயிருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு நாளெல்லாம் பார்க்குற எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். இது அகங்காரம் தானே இந்த இடத்துல, இல்லைங்களா? இதுதான் பிரச்சனை. அதுதான் கொஞ்சம் பார்த்து இதை ஹேண்டில் பண்ணணும். சரி, வணக்கம் ஐயா. இதே கருத்தை தான் நான் முந்திங்க திரும்பவும் கேட்கணும் ஐயா. இப்ப இதுல முதலாவது வரி புண்ணிய பாவம் ரெண்டு உள்ள பூமியில இருக்கு முதல் வரி. அப்ப இவர் திருமூலர் கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10,000 வருஷம் அப்படி அதுக்கு முன்ன எழுதி இருக்கிறார் இந்த பாட்டுகள். அப்பவே அவர் எழுதிட்டார் இந்த உலகத்துல புண்ணியம் பாவம் ரெண்டும் இருக்குமெண்டு. இப்ப கலியுகத்திலேயே இப்ப எங்கண்ட கண்ணுக்கு முன்னாலே இப்ப தர்மம் சொல்றது சத்திய யுகத்துல 4 காலில் நடந்த தர்மம் இப்ப ஒரு காலில் நடக்கும் என்று சொல்ற. அப்ப நாங்கள் இதை இப்ப நாங்கள் சமுதாயம் இந்த பூமியில நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பயே இப்ப சரியான பிரச்சனையான ஒரு கட்டம். இப்ப இவ்வளவு அநியாயங்கள் கொடுமைகள் நடக்குது. அப்ப நாங்க கேட்க போறதோ அப்படி செய்யாது என்று சொல்றதோ அதை தவிர்க்கிறதோ அல்லது கதைக்கிறதோ ஒரு சிக்கலான நிலைமையில நாங்கள் இப்ப இருக்கிறோம் ஐயா. ஒரு அநியாயம் பாவபுண்ணியம், ஆனால் பாவபுண்ணியம் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அவர் 10,000 வருஷத்தின் தொடக்கம் எழுதினதிலே இப்பவும் இருக்கு, வந்து கொண்டு இருக்கு. அப்ப நாங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்றோம்? இப்ப நாங்கள் பிரசன்ட்ல கூட அநியாயங்கள் நடக்குதோ எல்லா நாட்டிலும் நடக்குது, மதங்களுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, போற இடங்கள்ல, பொது இடங்கள்ல. அப்ப நாங்கள் அமைதியா இருக்கிறதா அதை தட்டி கேட்கிறதான்றது ஒரு கேள்வி. ஓகே, இதுக்கு 2 பதில் சொல்லுவோம். 2 பதில் இல்லை, தெளிவான பதிலாகவே சொல்லலாம். முதல்ல நீங்கள் பேக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வேற ஒரு விஷயத்தையும் சேர்த்து அழுத்தமாக சொல்கிறேன். புண்ணிய பாவம்ன்றது பூமியில் இருக்குன்னா பூமியில் இருக்குன்னு பொருள் இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய நம்மளை சுற்றித்தான் இருக்குது இந்த இடத்துல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பூமியில் இல்லையானா பூமியிலையும் இருக்குது இந்த இடத்துல. அகத்தியருடைய ஒரு நூலை ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாரு. நாடுகளுக்கும் கர்மாக்கள் உண்டு, நாடு அதை தீர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பல நாடுகளில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதில்ல, மழையே பெய்ய மாட்டேங்குதுல்ல. நம்ம ஊர்லேயே சில இடங்களில் சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மழை இல்லாமல் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் உண்டு. ஸோ இந்த இடத்துல மனிதர்களிடையும் இருக்கின்றது, நாடுகளிடமும் இருக்கின்றது. அதனால் வெளியில் மட்டும்தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே இல்லைன்னு பொருள் அல்ல. நம்மை சுற்றியும் இந்த இடத்துல இருக்குது புண்ணிய பாவம் என்பது ஒன்று. இரண்டாவது, இது எப்படி கடந்து செல்வது? உலக ரீதியாக நமக்கு அந்த பாடலில் சொல்லப்பட்டபடியான ஞானங்கள் இந்த இடத்துல இல்லாததுனால நமக்கு இது புண்ணியம் இது பாவம்னு நமக்கு தெரியலை. இந்த இடத்துல நாம ஒரு புண்ணிய பாவத்துக்கு ஒரு
அளவுகோல் வச்சுக்கிட்டு இதுதான் புண்ணியம் இதுதான் பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இல்லையா. அளவுகோல் தான் வச்சுருக்கோம். ஆனால் அது உண்மையான அளவுகோல் என்னன்றது நமக்கு தெரியாது இந்த இடத்துல. உண்மையான அளவுகோல் தர்மம் மட்டும்தான் இந்த இடத்துல. தர்மப்படி இது சரியா தவறா என்பது தான் அளவுகோல். இப்போ நம்ம போகிறோம், வெளியில் ஏதோ ஒன்று நடக்கின்றது. ஒன்று இப்போ நம்ம அதை பார்த்துட்டு அமைதியாக கடந்து போகிறதா இந்த இடத்துல, இல்லை நடுவில் போய் பஞ்சாயத்து பண்ணுறதா அப்படின்றதான் உங்களுடைய கேள்வியாக இருக்குது இல்லையா. இப்போ நம்மளுடைய சிந்தனை இந்த இடத்துல அங்கே தர்மப்படி நடக்கின்றதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல நமக்கு அறிவு வேணும் இந்த இடத்துல. நம்மக்கிட்ட இல்லை இப்போ முதல்ல இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது நம்மக்கிட்ட இருக்குது, இல்லை அதற்குரிய தைரியம் இருக்குது. இறைவா செய்யலாமா வேணாமான்னு ஒரு சின்ன சிந்தனை மனசுக்குள்ள. எல்லா இடத்துலையுமே பிரார்த்தனை தான் இங்கே. அதை விட சிறந்த உபாயம் இந்த உலகத்தை இப்போதைக்கு கலியுக உலகத்தில் வேற கிடையாது சரிங்களா. அப்போ உள்ளே இருந்து இறைவன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சொல்லி உணர்த்துவார் இந்த இடத்துல. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, பல இடங்களில் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய நேரம் போய்கிட்டே இருப்போம். திடீர்னு யாராவது பார்த்தா மட்டும் உதவி செய்யணும்னு தோணும். டக்குன்னு பணத்தையோ கைதோ பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் இந்த இடத்துல. பல இடங்களில் செய்ய மாட்டோம். கேட்டால் கூட கொடுக்கணும்னு தோணாது இந்த இடத்துல. என்ன காரணம் இந்த இடத்துல, நாம் இடமும் ஒன்று தான், நம்மளும் ஒரே ஆள் தான். ஆனால் மாறுதே. ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு துட்டு ஒரு காசு போடணும்னு தோணுது, ஒரு நாள் கம்மியாக போடணும்னு தோணுது, ஒரு நாள் போடாமே வரோம் இந்த இடத்துல, ஒரு நாள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு தோணுது. ஒரு நாள் ஒரு மாதிரியான சிந்தனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ உள்ளே இருக்கிற சிந்தனைலாம் யார் கொடுக்குறா இந்த இடத்துல, நம்மளுடைய வினைக்கேற்ப இறைவன் தான் கொடுக்கின்றான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் தான் சிந்திச்சேன், நான் தான் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. அப்போ எப்பயுமே இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி நம்மளுடைய சிந்தனை உணர்வு எப்படி இருக்கணும், உள்ளேருந்து வர சிந்தனை எல்லாம் இறைவன் தான், செய்யக்கூடிய செயல் இறைவன் தான். நான் நினைக்கல. அப்போ உள்ளிருந்து நம்ம ஒரு பிரார்த்தனை, இறைவா நான் இப்போ என்ன செய்யட்டும் அப்படின்னு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், இதை நீ செய் அப்படின்னு சொல்லும். நம்ம அதை செஞ்சுட்டு இறைவா நான் செஞ்சுட்டேன், நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும், நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன், அதுக்கான தண்டனை கொடுக்கறதுனால ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், எல்லாம் உன் செயல் என் செயல் எதுவும் இல்லை என்ற இறை சிந்தனையோடு நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்ம எந்த பாவ புண்ணியமும் நம்மை பற்றாது சரிங்களா. ஏன்னா நான் செஞ்சிட்டேன்னு சொல்லும் போது நல்லதாகவே இருக்கட்டும். உங்களுடைய கருத்து பிரகாரம் அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்குது, தீர்த்துட்டீங்க, எல்லாருக்கும் நல்லது நடந்துருச்சு, ஒரு புண்ணியம் வருதுன்னே வச்சுக்குவோம். நான் செய்தேன் என்று சொல்லும் பொழுது உங்களை ஒரு புண்ணியமும் அந்த இடத்துல பற்றுகின்றது, அது நல்லது என்றது வரும்போது அதே நேரத்தில் அகங்காரமும் வருகின்றது. இப்போ எனக்கு தெரியாதுப்பா, அது வாட்டுக்கு நடந்துச்சு, இறை செயல்பான்னு நினச்சிட்டு அடுத்த வினாடி அதை மறந்துட்டு போயிட்டோன்னு வச்சுக்கங்க. சொல்லுவாங்க இல்லையா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மறந்துட்டு போயிட்டோன்னா புண்ணியம் வந்தாலும் அது நம்மை சாராது, அகங்காரமும் நம்மை சாராது. ஸோ இப்படித்தான் நம்ம கடந்து போகணும். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, முதல்ல பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது ஒன்று, உள்ளிருந்து வரக்கூடிய உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கடைபிடிப்பது நல்லது நமக்கு. ஓ, அப்ப நாங்கள் இந்த அன்றைக்கும் சொன்ன இந்த எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம் அல்லது சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படி சொல்லிட்டால் சரியா? சரிதான். இந்த செயல் செய்துட்டும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். ஆனால் அது சும்மா வாரையால் வரக்கூடாது, சித்தத்தால் வரணும். அந்த எண்ணம் மனசார சொல்லணும், ஆத்மார்த்தமாக அந்த எண்ணம் வரணும் இந்த இடத்துல. நீங்கள் அடிக்கடி சொல்ற ஒரு கதை இருக்கையும் ராமகிருஷ்ணரும் அந்த தேள் ராமகிருஷ்ணருக்கு கிடைக்க அவர் நீங்க கிளம்புறது சொல்லியிருக்கீங்க. இப்ப ராமகிருஷ்ணருக்கு ஒரு தர்மம் இருக்கு, தேளுக்கு ஒரு தர்மம் இருக்கு. இப்போ தர்மம் மாறுபடும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கும். ஆமா. அப்ப இவற்ற தர்மம் அதை காப்பாற்றுவோம். ஆனால் அது கிடைக்கிறது. அப்ப நாங்கள் அதுவும் ஒரு பிரச்சனையே. இப்ப நாங்கள் இப்படி அதை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கும். இப்ப அரசனுக்கு ஒரு தர்மம் இருக்கும், பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தர தர்மத்தின்படிதான் நடக்கும், நாங்கள் பார்க்குவோம். இப்ப மாடு வெட்டுறவனுக்கு அவன் மாடு வெட்டினா தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பான். ஆமா. இப்ப மாட்டு வச்சு கடை வச்சிருக்கிறவன் மாட்டையாண்டைக்கு வெட்டி வித்தான் அவன் குடும்பத்தை காப்பாத்துற. அதாவதுங்க ஐயா, இப்போ ஒருத்தர் நீங்கள் சொல்கிற மாதிரி மாடு வெட்டுறது தான் அவனோட தர்மம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது தர்மம் கிடையாது, முதல்ல பாவம் இந்த இடத்துல. அது அவனுக்கு தெரியலை, அதனால அவன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அகத்தியர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, கேட்கும் போதே ரொம்ப கடினமாக இருக்கும் அவர் சொல்கிற வார்த்தை. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய புலால் உணர்தலை பற்றி அவர் பாடல் வச்சிருக்காரு. ஒரு மனிதன் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள இன்னொரு உயிரை கொன்றுதான் அதை சாப்பிட வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானால்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டோம், எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோம், அந்த ஊரில் வெஜிடேரியன் உணவே கிடையாது, நான்வெஜ் மட்டும்தான் இருக்குது, அதையும் ஒருத்தர் நல்லா சமைச்சு வேற கொண்டு வந்து கொடுக்குறாருன்ற சூழ்நிலை வருதுன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா பசிக்குது இந்த இடத்துல இல்லையா. இதுதான் சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க.
உருவானால் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீ அதை சாப்பிடாமல் இறந்து போ அப்படிங்கிறார் அவர். நீ வாழவே வேண்டாம் அந்த உலகத்துலங்கிறார் அகத்தியர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு சாப்பிடுவதற்கே அவர் என்ன சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஞானி இல்லையா, சித்தர்களின் உச்ச தலைவர்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு அடுத்து அவர் தான். இறைவனே அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, நீ வாழவே வேணாம் அந்த உலகத்துல, ஒரு சிறு ஜீவராசியை நீ துன்புறுத்தி கொன்று அதை தின்பதனால் நீ வாழ வேண்டும் என்றால் வாழ, அதை இறந்து போ. நேரடியா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, இறந்து போனே சொல்றாரு அவர் இந்த இடத்துல. புரியுதுல? அப்போ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து இதை வெட்டினாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த இடத்துல தின்பதற்கே வாழாதாங்கிறாரு. அவங்களுக்கு என்ன சொல்றாரு, நீ வேணாம், உனக்கு குடும்பமே வேணாம், போயிடுன்னு வர. அதே உலகத்துல நடக்குது. இப்ப கனடாவில் அல்பர்ட்டா தான் ஃபேமஸ் மேப்பிள் ஃபார்ம். அல்பர்ட்டான்ற இடத்துல பெஸ்ட் மாட்டு அனுப்புறாங்களே உலகம் முழுக்க. அது உலக ரீதியாகவே இருக்கக்கூடிய பிரச்சனை. கலியுகத்துல அப்படிதான் நடக்குது. அதான் நாம் கலியுகம். எல்லாம் இறை செயல் என்று கடந்து போனோம். ஏன்னா அந்த அதான் ஒரு அதான் மாடு அதனுடைய கர்மாவை அந்த மனிதன் பெற்றுக்கொள்கின்றான், அவ்வளவுதான். ஒரே லைன்ல சொல்ல போனா, மாடு 10 ஓ ஐயா, வருஷம் நன்றி வாழ்ந்து ஐயா. துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர் 2 வயதுல அந்த மாட்டை கொள்கிறான்னா மீதி 8 வருஷம் மாடு அனுபவிக்க வேண்டிய கர்மத்தை இந்த மனிதன் தான் பெற்றுக்கொள்கிறான். அவன் அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, நன்றி ஐயா. நல்லது ஐயா.